ஏமாத்திட்டான், 8 கோடி ஏமாத்திட்டான். அவன்லாம் எங்க இருக்கிறான்னா பெரிய பெரிய இடத்துல இருக்கிறான். உங்களுக்கு புரியல? பல கோடி ஏமாத்தின நிறைய பேர் லண்டன்லாம் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறது லண்டனு, ஆனா வாழ்க்கை மோசமானது. எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கை எனது சாட்சி. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். சொல்ல போறேன், ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன். உண்மையான சாட்சி வாழ்கிறவன் எவனோ அவன் சொல்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு உண்மையான சாட்சி வாழ்ந்தா அவன் எது சொல்றான் அதெல்லாம் வாய்க்கும். இது 1ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். அவன் செய்வதெல்லாம் எப்படி தெரியுமா? எதனால அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, உத்தமம் இருக்குது. இப்போ அந்த 1ஆம் சங்கீதத்தில் நீங்க படிக்கிறீங்களே அவங்களாம் பிரச்சனை இல்லையா? என்னங்க, அவன் எங்க நிக்கல? பரியாசக்காரர்கள் நிக்கல, அப்புறம் நிக்கல, அப்புறம் துன்மார்க்கிறவனுக்கு தொடர்பு இல்லை. துன்மார்க்கிறவன் அவனுக்கு தொடர்பு இல்லை. எங்கே தான் இருக்கிறான்? சபையில் தான் இருக்கிறான், சத்தியம் கேட்குறான். பிரச்சனைக்கு தான் இல்லையா அவனுக்கு? என்னங்க, அவனுக்கு பிரச்சனை இருக்குது, ஆனாலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்க, உண்மையான சாட்சி ஒரு வாழ்க்கை வாழ்ங்க. என்ன பாருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கர்த்தர் அப்படி செய்வார். உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, உங்கள் சாட்சியின் அடிப்படையில். உங்களுக்கு தெரியுமா, நீதிமன்றத்தில் இந்த சாட்சியின் ஆதாரத்தின் பேரில் நான் தீர்ப்பு கொடுக்கிறேன். என்னங்க, அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சரியான சாட்சி இல்லை, சாட்சிகள் என்னன்னா தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறார், தகுந்த ஆதாரங்கள் இருக்கிறபடியினால் இவருக்கு ஆயுள் தண்டனை. அப்போ தண்டனை எதன் அடிப்படையில் தான்? ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த ரொம்ப கஷ்டம், சாட்சியாக வாழ்ந்த உலகம் மாலை போடாது. சாட்சியாய் வாழ்ந்த யோவானுக்கு கிடைத்த பரிசு என்னங்க? சாட்சியாய் வாழ்ந்த யோசேப்பு கிடைத்த பரிசு 13 ஆண்டுகள் சிறைச்சாலை. சாட்சியாய் வாழ்ந்த யோசேப்பு படிக்கிறீங்களா? ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 37:2. கடைசி சொற்றொடர். அவன் தன் சகோதரருடைய துன்மார்க்கங்களை சொல்லி வருவான். ஹலோ, தன் சகோதரனுடைய துன்மார்க்கங்களை தகப்பனுக்கு சொல்லி வருவான். தேவையான்னு கேட்டேன். அவன் எப்படி இருந்தா உனக்கு என்னம்மா? அவன் என்னவா பண்ணிட்டு போட்டோம், எதையா பண்ணிட்டு போட்டோம். இப்போ என்ன சொல்ல தெரியுமா? நமக்கு எதுக்கு பாஸ் இந்த வேலை? அதுவே ஒரு பொய் சாட்சி தான்.